என் பேர் முருகானந்தம்ங்க. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் 10ஆம் நம்பர் முத்தூருங்க. இங்கே வந்து எங்களுடைய மூதாதையர் முதல்ல இங்கே வந்து விவசாயம் பண்ணிட்டு வர்றோம். இன்றைக்கி வந்து கடுமையான வறட்சி, இதை விட கடுமையான வறட்சியெல்லாம் சந்திச்சுருக்கிறோம். ஆனால் இந்த வறட்சி வந்து இங்கே வந்து குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத சூழ்நிலை ஆகிட்டு வருது. இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குவாரிகள் அதிகம். இங்கே வந்து மேற்பரப்பு வந்து சுற்றியும் வந்து விவசாய பூமியிலிருந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் விவசாய பூமி குழியில் வந்து குவாரி கொடுத்துருக்காங்க. அந்த குவாரியில் வந்து தண்ணி இந்த மேட்டு பகுதியில் இருக்கிற இத்தினி விட்டு வச்சுக்கிற தண்ணியெல்லாம் வந்து குவாரிக்கே போயிடுது. அதனால் என்னங்கன்னா இங்கே வந்து தென்னை மரத்தை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. இன்னொரு 15 நாள் போனால் மாடுகளுக்கு தண்ணி இருக்காது, மனுஷனுங்களுக்கும் தண்ணி இல்லாத சூழ்நிலை ஆகிட்டு வருதுங்க. இதுக்கு வந்து 2 வருஷமாக நாங்களும் இந்த குவாரி உடைக்கிறதுக்கு உரிமை கொடுத்ததுலேருந்து பல தடவை வந்து மனுக்கள் கொடுத்துட்டோம். எந்த அரசு அதிகாரிகளும் வந்து கண்டுக்கிறதே இல்லை, திரும்பி பார்க்குறது கூட கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட சொன்னால் நீங்கள் என்னங்க, நீங்கள் தாசில்தாரை பாருங்கிறாங்க. தாசில்தாரை பார்த்தா ஏடி மைன்ஸ் பாருங்கிறாங்க. ஏடி மைன்ஸ் கேட்டால் மாசு கட்டுப்பாடு வாரியம் தான் கொடுத்தது, இசைவாணியின் அடிப்படையில் தான் உடைக்குதுங்கிறாங்க. நாங்களும் பல கட்டமாக எத்தனை மனு கொடுத்துருக்குறோம்னா கலெக்டர் வரையில மனு கொடுத்தாச்சு. எங்களுக்கு வந்து இன்றைக்கி வரையில் சோர்ஸே கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து குடிக்கிறதுக்கு வந்து இன்னும் 10 நாள் போயிட்டால் எங்கேயும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத சூழ்நிலை ஆகிட்டு வருதுங்க. அதனால கவர்மெண்ட் வந்து இந்த குவாரிகள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துன்னு சொல்கிறோமோ இல்லையோ எதுவும் பண்ணல. இத்தனை காலமாக வந்து குவாரியில் வந்து மனித சக்தியால் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கேரளாவுக்கு போகிறதுனால கிட்டாச்சிங்கிற கொண்டு அதிக பயங்கர வெடிகை கொஞ்சமெல்லாம் கிடையாதுங்க, அதிபயங்கரமாக வெடிகளை வச்சு தகர்த்துன்னு தகர்த்துறாங்க. 30 வருஷமாக இங்கே குவாரி இப்போ நடக்குது. 30 வருஷமாக வெட்டி எடுத்த அளவில் 1.5 வருஷத்தில் வெட்டி எடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு குவாரி போயிடுச்சு. அந்த குவாரி போனதுனால அங்கே கீழே நிலத்தடி நீர் வந்து மேல் பரப்பில் இருக்கிற பூரா கிணறு வற்றிடுது. வற்றி 1000 அடி போரும் போட்டு போர்லேயும் வர்றதில்லை. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 1000 அடி சர்வசாதாரணமாக 1000 அடி போட்டால் அந்த புகையும் கூட அடக்கிறதுக்கு தண்ணி வர்றதில்லை. அந்த சூழ்நிலையில் இந்த குவாரியினால் பயங்கர நஷ்டங்க. விவசாயிகள் வந்து இன்னைக்கு குடிக்கிறதுக்கு மாடுகண்ணுக்கும் கூட இங்கே குடிபெயர்றதுக்கு வேறு வழி இல்லைங்க. அதனால் கவர்மெண்ட்டு இந்த அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்த பெட்டிஷன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. இதே வந்து பார்க்குற எந்த அதிகாரியாவது இதை பார்த்து முயற்சி பண்ணி இங்கே இருக்கிற குவாரிகள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். இதுதான் எங்களோட கோரிக்கைங்க. இந்த தென்னையெல்லாம் இந்த அளவுக்கு காஞ்சிருக்குங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கா? ஆனால் இதை விட வறட்சி வந்ததுங்க. அன்னைக்கெல்லாம் கூட இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து 500 அடி 650 அடி 700 அடி வரையிலும் தான் இங்கே போர்வெல்லே இருந்துச்சு. அதுலேயே பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் தண்ணி நார்மலாக ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து 1100 போயிடுச்சு. 2016-17 எல்லாம் வந்து சரியான வறட்சி. 600 அடியிலேயே அன்றைக்கி போர்வெல் ஓடிட்டு இருந்தது, கம்பரசர் ஓடிச்சுங்க. இன்றைக்கி வந்து சுத்தமாக போயிடுச்சு. அன்னத்தை வறட்சியை விட இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வறட்சி கிடையாது. ஆனால் அந்த குவாரியினால தான் வந்து சுத்தமாக ட்ரை ஆகிறதுக்கு காரணமேங்க. என்னென்ன பண்ண முடியும்? நாங்கள் இயற்கையும் கைவிட்டுடுது, செயற்கையாக இருக்கிற இந்த குவாரியினால் பல மனுக்கள் கொடுத்துட்டோம். அந்த மனுக்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலை. அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து உண்ணாவிரத போராட்டம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று அறிவிச்சா தான் இந்த குவாரி நிற்கும்னா அதுக்கு நாங்கள் தயாரில் தான் இருக்கிறோங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.